ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் டு ஸ்மார்ட் பிக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். எங்கள் தாத்தா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 1960 உங்கள் பாட்டிக்கு வளையல் வாங்க கொடுக்கறதுக்காக நான் வந்து போயிருந்தேன். அப்போது ஒரு பெரிய அமௌண்ட் பண்டிலாக நான் காசு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போது இந்த கையில் 6 வளையல், அந்த கையில் ஒரு 6 வளையல், மொத்தம் ஒரு 12 வளையல் எடுத்தா. நான் இன்னும் ஒரு 12 வளையல் எடுத்தேன். ஏன்னா காரணம் அப்போது ரேட் வந்து 30 ரூபா ஒரு கிராம் இருந்துச்சு. இன்றைக்கி அதோட ரேட்டு 3000 ரூபா அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. எங்கள் ஊரில் ஒரு சொல்லு உண்டு, காசு இருந்தால் ஒன்று மண்ணில் போடு, இல்லைன்னா பொண்ணில் போடுன்ட்டு. நம்ம இப்போ பொண்ணில் இன்வெஸ்ட் பண்ணதை பற்றி தான், அதாவது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணதை பற்றி அவங்க பேச போகிறோம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன மாதிரிலாம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு ஃபிசிக்கல் கோல்டாக வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கோல்டு இடிஎஃபாக வாங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய சவரின் கவர்மெண்ட் கொடுக்குற சவரின் பாண்டாக வந்து வாங்கலாம். இன்றைக்கி நம்ம கவர் பண்ண ஒரு டாபிக் வந்து கோல்டு இடிஎஃபாக வாங்கக்கூடியதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இடிஎஃப்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இடிஎஃப்னா வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மோர் ஆர் லெஸ் லைக் எ ஷேர் அண்ட் எ மியூச்சுவல் ஃபண்ட். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே ஷேர்னால் என்னன்னு தெரியும். ஒரு சின்ன பங்கு, ஒரு கம்பெனியோட ஒரு சிறு பங்கு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. சேம் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கமாடிட்டியோ இல்லைன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து விற்கணும்னா வாங்கணும்னா அதுக்கு டிமெட் அக்கௌண்ட் தேவையில்லை. அதுக்கு உண்டான ஏஎம்சி எல்லாமே பார்த்துக்கிட்டு அதில் வாங்கிக்கலாம். ஷேருக்கு டிமெட் அக்கௌண்ட் வேணும். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணும். ரெண்டையும், அதாவது இங்கே ஷேரும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் ரெண்டும் சேர்ந்து ட்ரேட் ஆனால் எப்படி, அதுதான் இடிஎஃப். இந்த கோல்டு இடிஎஃப் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அது நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன்கிற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸே இருக்குது. நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம எப்படி ஒரு பெஸ்ட் கம்பெனியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோல்டு இடிஎஃப் இதோட யூஸ்ஃபுல், இது ஏன், இதோட பெனிஃபிட் என்ன? இதோட பெனிஃபிட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கோல்டாக வாங்குகிறோம், ஒரு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குகிறோம். நீங்கள் ஒரு நகையாக வாங்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, நான் அவளுக்காக சில நகைகள் வாங்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ஸோ அவளுக்கு நான் சில நகைகளை இன்றைக்கி போய் ஒரு 10 கிராம் நகையை போய் இன்றைக்கி நான் வாங்குகிறேன். இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நான் 1 கிராம் நகைக்கு நான் போய் வாங்க போகிறேன் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய். அப்போ இன்றைக்கி உள்ள ரேட் வந்து 6615 ரூபா. ஸோ நான் இன்றைக்கி அங்கே போய் நான் வாங்கும்போது அவங்க அந்த 1 கிராமுக்கு வந்து செய்கூலி சேதாரங்கிறது வந்து 15% 20% வரைக்கும் இன்றைக்கி காமனாக போடுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 15% எடுத்துக்கிட்டாலும் அரவுண்ட் ஒரு 1000 ருபீஸ் இன்றைக்குள்ள ரேட்டுக்கு நமக்கு வந்து செய்கூலி சேதாரம் வந்து வந்துடும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போதே ஒரு 1000 ருபீஸ் லாஸ் பண்ணுறோம். நம்ம தங்கத்தை முதலீடாக பண்ணுறோம், அதில் நம்ம முதல்ல லாஸ் சம்பாதிக்கிறோம். அது 15%, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோல்டு 7600 ரூபாயாக நமக்கு காஸ்ட் ஆகி கைக்கு வருது. 1 கிராம் கோல்டு 6615 இருந்தது. இன்றைக்கி நம்ம கைக்கு வாங்கும்போது, ஃபிசிக்கல் கோல்டு வாங்கும்போது 7607 ரூபா ஆகுது. அந்த கோல்டை நான் வந்து இங்கே வீட்டுக்கு பத்திரமா கொண்டு வந்து அதை ஒரு நம்ம பீரோவில் பாதுகாத்து, அது திருட்டு பயம் இல்லாமல் ஒரு இடத்துக்கோ ஒரு ஃப்ளட்டோ வந்தால் அது வந்து நான் வந்து அதுக்கு பற்றி பயந்துக்கிட்டே இருக்கணும். அந்த கோல்டு எங்கே இருக்குது, இல்லை நான் வந்து கோல்டு லாக்கரில் வச்சுருவேன் பேங்கில் அப்படின்னா அந்த லாக்கருக்கு இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ரிஸ்க்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இது என் பொண்ணு இன்னும் 10 வருஷத்தில் பெரிய பிள்ளையா, அவளுக்கு கல்யாணத்துக்கு நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஒரு 5 இயர்ஸ் வச்சுக்கிடுவோமே. நம்ம ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நம்ம கோல்டு பீஸ் என்ன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோல்டு ரேட் எப்படி இருந்தது, இன்றைக்கி என்ன ரேட்டாக இருக்குன்னா அரௌண்ட் ஒரு 115% வந்து கூடியிருக்கு. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேட்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணோம்னா 7607 ரூபாயா நம்மளுடைய கோல்டு ரேட் வந்து கூடியிருக்கும். அப்போது நம்ம அந்த 7607 ரூபா வந்து கூடுனா நம்மளுடைய அன்னைக்கு நான் 5 வருஷம் கழிச்சு அதோட கோல்டு ரேட் எவ்வளோ இருக்கும்னா 14222 ரூபாயாக இருக்குது.
ஸோ இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து நாளைக்கு அது டபுள் ஆகும். ஸோ இந்த டபுள் த அமௌண்ட்டுக்கு என் பொண்ணுக்கு அந்த நகை பிடிக்கல, கல்யாணத்துக்கு இன்னும் 10 வருஷம் ஆகுதுல்ல. ஸோ அந்த 10 வருஷத்தில் இந்த 10 வருஷம் ஆகுது, அவங்களுக்குன்னு சில ஆசை பாசங்கள் இருக்கும், சில ஆசைகள் இருக்கும். அந்த ஆசை அதுக்கு அவங்க வந்து இந்த மாடல் வேணாம், எனக்கு வேறு மாடல் வேணும் இன்கேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய விலை, இன்றைக்கி நம்ம ஒரு நகையை எடுத்துகிட்டு போய் பிடிக்கல, ஒரு மாதம் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாலுமே 10% கழிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கழிச்சாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட 1500 ரூபாய் அங்கே நஷ்டமாகி நம்மளோட கோல்டோட ரேட் வந்து 12,800 ரூபாய்க்கு வந்து நிற்குது. 14,200 ரூபாயில் அன்னைக்கு ட்ரேட் ஆகி போட்டிருக்கக்கூடிய கோல்டு 12,800 ரூபாய்க்கு வருது. திரும்ப நம்ம கோல்டு வாங்கினா 15%. ஸோ இந்த மாதிரி நம்ம பாதி விஷயத்தை அவங்க செய்கூலி சேதாரம் அதுக்கப்புறம் கழிவு இதுக்கு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபிசிக்கல் கோல்டில். சரிங்களா? இதே நம்ம ஒரு கோல்டு ETF இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா நம்ம இன்னைக்குள்ள ரேட்டுக்கு ஒரு brokerage 0.5% மேக்ஸிமம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது போக வேறு என்னென்னா விற்கும்போது நம்ம ஒரு brokerage கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ரெண்டே விஷயம்தான். இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டே நம்ம 1%லே இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் 5 வருஷம் கழிச்சு நான் எடுத்தோம்னா எனக்கு மிஞ்சி போனால் இன்றைக்கி ஒரு 0.5%, நான் எடுக்கும்போது ஒரு 0.5%. இவ்வளோதான் என்னுடைய செய்கூலி சேதாரம் கைண்ட் ஆஃப். இங்கே வந்து புரோக்கரேஜ்னு நம்ம சொல்கிறோம். இந்த விஷயங்கள் நடக்குது. ஸோ நமக்கு ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதோட நம்ம ETF-ஆக வாங்கி சேர்த்து நம்ம பெண் பிள்ளைங்களுக்கோ இல்லை நம்ம பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆண் பிள்ளைங்க யாராக இருந்தாலும் நம்ம கோல்டு சேர்த்து வைக்கிறோம், ஒரு சேவிங்ஸாக வைக்கிறோம்னா ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறதோட ஒரு கோல்டு ETF-ஆக வாங்குறது வந்து ரொம்ப சிறந்த விஷயம். இதில் நான் என்ன கோல்டு ETF-ஆக நான் செலக்ட் பண்ணணும், இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 லிஸ்ட்டு நீங்கள் சொல்கிறதுல இருக்குது. நான் எந்த மாதிரி இதுக்கு நான் என்ன ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும், இதுக்கு பெரிய அனாலிசிஸ்லாம் பண்ண வேணாம். 2-3 விஷயந்தான். ஒன்று, இதோடைய வால்யூம் எப்படி இருக்குது, நல்ல வால்யூம் கூட இருக்கக்கூடிய அந்த ETF ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணணும், அதிகமான வால்யூம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியதான். அதுக்கப்புறம் அதிகமாக AUM பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அதாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூ, அசட் வேல்யூ வந்து அவங்கள்ட்ட வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். இது போக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நம்மளுடைய மொத்த அமௌண்ட், அதாவது AUM-ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். மேக்ஸிமம் 0.05% இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனியாக பார்த்து எடுக்கணும். இது போக எரர் ரேஷியோ சொல்லுவாங்க ETF-ல. இங்கே பொதுவாக வந்து நிறைய கோல்டு ETF ஃபண்டுக்கு வந்து அந்த எரர் ரேஷியோ வந்து இல்லை, நான் செக் பண்ண வரைக்கும் 1-2க்கு தான் இருக்குது. ஸோ அந்த எரர் ரேஷியோவும் கம்மியாக இருக்கக்கூடியதை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த எரர் ரேஷியோனா என்னென்னா வந்து ஃபிசிக்கல் பெஞ்ச் மார்க் ரேட், அதாவது இன்றைக்கி நம்ம கோல்டு ரேட் வந்து இருக்கக்கூடியதுக்கும் இதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து எரர் ரேஷியோவில் வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய பிளான், நீங்கள் உங்களுடைய கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கோல்டு ETF-ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு இயர் எண்டில் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்க செவரின் பாண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம மந்த்லி இந்த கோல்டு ETF வந்து 60 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 60 ரூபாயிலேருந்து இன்றைக்கி நம்ம கோல்டு பீஸுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கோல்டு. இதெல்லாம் நிறையா பேர் வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோல்டு பீஸ் வந்து 60 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோல்டு பீஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா, ஸோ ஒரு நாளைக்கு உங்களால் முடிஞ்ச 1 யூனிட்டோ இல்லைனா 10 யூனிட்டோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அது வாங்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஷேரை வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் மாதிரி என்றைக்குனாலும் வாங்கலாம், எப்போனாலும் விற்கலாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கி விற்றோம்னா T+1 டே, இன்றைக்கி ட்ரேடிங், நாளைக்கு உங்களுக்கு செட்டில்மெண்ட். ஸோ அந்த மாதிரி கேஷ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸை நான் போடுறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா விஷயங்கள், நிறைய ETF-ஐ பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.